மாவட்டத்தில் விற்பனையான மது, அதாவது ஒயின் ஷாப் வரவு எவ்வளவு தெரியுமா? வருமானம் 39 கோடி ரூபாய். இது யார் பணம்? இந்த 39 கோடி இருந்தா நம்ம பசங்களை நல்லா படிக்க வச்சிருக்கலாம். 39 கோடி இருந்தா நம்ம ஒரு புது வீடு கட்டிட்டு வாடகை வீடு இல்லாம சந்தோஷமா நல்ல வீட்டுல வாழ்ந்திருக்கலாம். இல்ல அந்த 39 கோடி ரூபாய்கள் இருந்திருந்தால் இந்த சேலம் மாவட்டத்துல பெண்களுக்கு கல்லூரி அமைத்திருக்கலாம். இல்ல அவங்க வேலைக்கு ஏதாவது ஒண்ணு ஏற்பாடு பண்ணி ஒரு தொழிற்சாலை ஏற்பாடு பண்ணிருக்கலாம். பெண்களுக்கெல்லாம் படிச்சுட்டு சும்மா தானே இருக்காங்க. வேலைக்கு போகணுமா வேணாமா? படிச்சுட்டு திறமையா எவ்வளவு தெளிவா பெண்களுக்கு அவங்களுக்கு எதுவுமே பண்ணல. அந்த 39 கோடி ரூபாய் எங்க போச்சுன்னே தெரியல. வருஷத்துக்கு சேலம் மாவட்டத்தில் குடித்து தீர்க்கும் ரூபாயின் அளவு 2700 கோடி ரூபாய். இந்த 2700 கோடி ரூபாய் இருந்தா இந்த நான் சொல்ற இந்த சரபங்கா உபரி நீர் திட்டமா இருக்கட்டும், இல்ல கூட்டு குடிநீர் திட்டமா இருக்கட்டும், எல்லாத்தையும் செஞ்சிருக்கலாமே. 2700 கோடி ரூபாய் இந்த மாவட்டத்துல இந்த மக்கள் டாஸ்மாக் கடையில குடுக்கறாங்கல்ல, அந்த காசை திருப்பி இந்த மாவட்டத்துக்கே செஞ்சிருக்கலாமே. செய்திருந்தால் விவசாயம் பிழைத்திருக்கும் இல்லையா? நல்ல தண்ணீர் நம் குழந்தைகளுக்கு கிடைச்சிருக்குமா இல்லையா? ஏன் சாக்கடை தண்ணி குடிக்கணும்? நமக்கு என்ன தலையெழுத்து? இந்த தப்பு சாக்கடையும் கழிவும் கலந்த தண்ணீரை தான் குடிக்கணும்னு நமக்கு தலையெழுத்தா? ஏன் இந்த 2700 கோடியை இந்த ஒரு வருஷம் டாஸ்மாக் வருமானத்தை ஒரே ஒரு வருஷம் கொண்டு போய் இந்த சேலம் மாவட்டத்துல கொடுத்திருந்தா இந்த நமக்கு குடிநீர் பிரச்சனைக்கு விடுவு காலம் கிடைத்திருக்கு. அதெல்லாம் கிடைக்கல. ஆனா 6550 கோடி ரூபாய் கடன் வாங்கி உங்களை ஏமாற்றுவதற்கு தான் திட்டம் போட்டிருக்காங்க. எதுக்கு இந்த 6550 கோடி ரூபாய்? இந்த 6550 கோடி ரூபாய எதுக்கு கடன் வாங்கினாங்க? சேலம் மாவட்டத்துக்கு தண்ணி பிரச்சனை தீர்க்கணும்னா, இல்ல சேலம் மாவட்டத்துல இருக்கிற குடிநீர் பிரச்சனையை தீர்க்கணும் என்று கடன் வாங்கினாங்களா? அதெல்லாம் இல்ல. உங்களுக்கு 5000 ரூபாய் கொடுத்து உங்க வாய அடைக்கணும்ன்ற தீர்மானத்தோட கடன் வாங்கி இருக்கிறாங்க.